அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒரு மையத் பேசுகிறது. அங்கே சுற்றி இருப்பவர்களை பார்த்து மையத் பேசுகிறது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், ஒரு காலம் இருந்தது. ஒரு காலத்திலே மார்க்கத்தை சரியாக புரியாத காரணத்தினால் வேறு எங்கிருந்தோ எடுத்த சில கலாச்சாரங்களை அவர்கள் வாழ்வியல், இஸ்லாம் கூறும் வாழ்வியல் என்று எடுத்துக்கொண்டு மார்க்கத்தில் இல்லாத செயல்களை எல்லாம் சடங்குகளாக அதை இபாதத்தினுடைய இடத்திலே வைத்து அந்த சடங்குகளை நிறைவேற்றிய காலம் ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கும் மக்கள் இருக்கிறார்கள். 40 நாள் ஃபாத்திஹா, மற்றவர்கள் காரியம் என்று சொல்லுவார்கள். 3ஆம் நாள் ஃபாத்திஹா, வருட ஃபாத்திஹா, இப்படியெல்லாம் வைப்பார்கள். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக இந்த இடத்தில் நமக்கு தேவையான ஒரு செய்தி, இந்த மையத்திற்கு மகனோ இந்த ஃபாத்தியாவிற்கு நிறைய தடபுடலாக செலவு செய்வார்கள். யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகியிருக்கிறதோ மாப்பிள்ளை விருந்தையும் இந்த ஃபாத்தியா விருந்தோடு சேர்க்கப்படும். இவர் பெயரை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஃபாத்தியா என்ற பெயரிலே எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்து ஒரு குதூகலமாக ஒரு விருந்து வைபவ விழா நடைபெறும். மொய் மட்டும்தான் கிடையாது. அப்போது அந்த மையத்து எப்படி பேசும் தெரியுமா? குறிப்பாக அந்த மையத்துக்கு முன்னாடி மகன் பணத்தை எடுத்து 3ஆம் நாளுக்கு காரியத்தை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு கூறுறதுக்கு முன்னாடி திட்டமிடுவாங்க. அப்போ மையத்து இப்படி பேசும்: மகனே, நான் உயிரோடு இருந்தபோது எனக்கு சுவையான உணவை நீ கொடுக்கவில்லை, எனக்கு நல்ல மருத்துவத்தை நீ பார்க்கல, என் சொத்தை, என் பொருளாதாரத்தை அனுபவித்து கொண்டு இறந்து போனதற்கு பிறகு மாமன்களையும் மச்சான்களையும் கூப்பிட்டு விருந்து வைக்கணும் நினைக்கிறாயே, உனக்கு ஏதேனும் அறிவு இருக்கிறதா? அப்படி நீ வைக்கின்ற ஃபாத்தியாவின் மூலமாக எனக்கு என்ன பயன் ஏற்பட போகிறது என்று மொய்யத்து புலம்புவதை போல ஒரு காட்சி கற்பனை செய்து கொள்வோம். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.